Hello friends, welcome to WinMean e-learning. இன்னைக்கு நம்ம 10th social scienceல lesson 10 ஓட line by line questions பார்க்கலாம். Lesson 10 Gross Domestic Product and its growth and introduction. Question number 1. Which of the following statement is correct? GDP is the market value of all final goods and services produced in the country during a time period. For this, we have to add all the goods and services produced. The correct answer is option C. Both the statements are correct. ஒரு நாட்டோட ஜிடிபி அந்த நாட்டில் தயார் பண்ணுற ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட மார்க்கெட் வேல்யூவாக இருக்குது. இது ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கானது. இந்த ஜிடிபி மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம அந்த நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸையும் நம்ம ஆட் பண்ணணும். ஹவவர் ஒரு நேஷனில் நிறைய ரேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்கும். கூட்ஸில் ரைஸ், ஷூஸ், ட்ரெயின்ஸ், மில்க், கிளாக்ஸ், புக்ஸ் அண்ட் பைசைக்கிள்ஸ் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கூட்ஸ் இருக்கும். இதோட குவான்டிட்டிஸை மட்டும் நம்ம அக்கௌண்ட்டில் எடுத்தால் தான் இதில் ஒரு மீனிங்ஃபுல் வே ஆஃப் ஆடிங் தீஸ் கூட்ஸ் நம்மளால் செய்ய முடியும் ஃபார் ஃபைண்டிங் தி ஜிடிபி. கொஷின் நம்பர் 2. Which of the following results in double counting in GDP? Including final goods, including both final and intermediate goods. The correct answer is option B. Statement 2 alone is correct. ஃபைனல் கூட்ஸ் மட்டும்தான் ஜிடிபியில் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. இன்டர்மீடியட் கூட்ஸை நம்ம இஸ் நாட் கவுண்டட் ஃபார் கேல்குலேட்டிங் த ஜிடிபி. ஏன்னா இஃப் சப்போஸ் இன்டர்மீடியட் கூட்ஸை ஆட் பண்ணோம்னா நம்ம வேல்யூ ஃபைனல் கூட்ஸும் இன்டர்மீடியட் கூட்ஸும் சேர்ந்து அது டபுள் கவுண்டிங்னு ஒரு வேல்யூவை ரிசல்ட் பண்ணும். ஸோ இன்டர்மீடியட் கூட்ஸோட வேல்யூவை நம்ம ஜிடிபியில் ஆட் பண்ணுறது இல்லை. கொஷின் நம்பர் 3. Suppose you are drinking a cup of tea. Which of the following are included in GDP? Tea powder, milk, sugar, utensils. The correct answer is option A. Tea powder, milk and sugar. நம்ம இதில் யூட்டென்சில்ஸையும் சேர்த்து ஏன் ஜிடிபியில் ஆட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கொஷின் வரலாம். யூட்டென்சில்ஸ் நம்மளுக்கு இந்த டீயை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இது இன்டர்மீடியட் குட். ஸோ இதை நம்ம ஜிடிபியில் இன்க்ளூட் பண்ணுறதில்ல. ஹவவர் யூட்டென்சில் அன்லைக் சுகர் டு நாட் ஃபார்ம் அ பார்ட் ஆஃப் ஃபைனல் குட். அதாவது சுகர் எப்படி டீயில் டிசால்வ் ஆகி நமக்கு ஒரு ஃபைனல் கூடோட ப்ராடக்டாக வருதோ அந்த மாதிரி யூட்டென்சில்ஸ் நம்ம ஃபைனல் கூடாக பார்க்குறது இல்லை. ஃபார் இங்கே ஃபைனல் கூடுன்னு நம்ம மென்ஷன் பண்ணுறது ஒரு கப் ஆஃப் டீ. ஸோ இதனால யூட்டென்சில்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் நம்ம ஜிடிபிக்கு ஆட் பண்ணலாம். கொஷின் நம்பர் 4. Which of the following are the other names of national income? GDP, GNP, national dividend. The correct answer is option B. 1 and 3, that is GDP and national dividend. National income it is a measure of total value of goods and services produced by an economy over a period of time, which is normally a year. So common national income gross national product அதாவது GNP இல்லைன்னா national dividend அப்படின்னு சொல்லுவோம். Question number 5. What is the formula for GNP? The correct answer is option C. GNP is equal to C plus I plus G plus X minus M plus NFIA. Gross national product total value of goods and services produced and அதோட மட்டும் இல்லாமல் income received in a year by domestic residents of the country. இதில் profit earned from capital invested abroadயும் நம்ம include பண்ணிக்கிறோம். So the final formula of GNP is C plus I plus G plus X minus M plus NFIA. Question number 6. What does I stands for in GNP formula? The correct answer is option A. Investment. GNP oda formula C plus I plus G plus X minus M plus NFIA. இதில் சிங்கிறது கன்சம்ஷனை குறிக்கும், ஐங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஜிங்கிறது கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சரையும், எக்ஸ் மைனஸ் எம்மில் எக்ஸுங்கிறது எக்ஸ்போர்ட்டையும் எம்ங்கிறது இம்போர்ட்டையும் கொடுக்கும். NFIAங்கிறது நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். Question number 7. NNP is obtained by. The correct answer is option A. GNP minus depreciation. Net national product அப்படிங்கிறது it is arrived by making some adjustment with regard to the depreciation. அதாவது நெட் நேஷ்னல் ப்ராடக்டை அதோட
டிப்ரிசியேஷன்லேருந்து டிடக்ட் பண்ணுறோம். தட் இஸ் ஃப்ரம் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். அதாவது என்என்பி நெட் நேஷ்னல் ப்ராடக்ட்டுங்கிறது ஜிஎன்பியிலேருந்து டிப்ரிசியேஷனை டிடக்ட் பண்ணி வர வேல்யூ. Question number 8. Which of the following is a part of GDP? The correct answer is option B, NDP. Net Domestic Product. அதாவது NDP தான் it is a part of Gross Domestic Product ன்னு சொல்லலாம். Net Domestic Product is obtained from the Gross Domestic Product by deducting the quantum of tear and wear expenses, அதாவது depreciation. ஸோ NDP வந்து ஜிடிபியிலேருந்து டிப்ரிசியேஷனை டிடெக்ட் பண்ணுறதுனால வர ப்ராடக்ட். Question number 9. Which among the following is per capita income? The correct answer is option A, national income by population. ஒரு நாட்டோட per capita incomeங்கிறது இல்லைன்னா ஒரு அவுட்புட் per person அப்படின்னு எதை சொல்கிறதுனா இட் இஸ் அன் இண்டிகேட்டர் டு ஷோ த லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் அ பீப்புள் இன் தட் பர்டிகுலர் கண்ட்ரி. இதை எப்படி நம்ம அப்டைன் பண்ணுறோன்னா பை டிவைடிங் தி national income by the population of a country. So per capita income is equal to national income divided by population. Question number 10. The book Poverty and Un-British Rule of India was written by? The correct answer is option A, Dadabhai Navroji. In the year 1867 to 68ல ஃபர்ஸ்ட் டைம் தாதாபாய் நவ்ரோஜி வந்து per capital income அப்படிங்கிறத அவரோட புக்கான பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியாவில் மென்ஷன் பண்ணுறாரு. Question number 11. Which of the following is disposable income? The correct answer is option B, PI minus direct taxes. So disposable income அப்படிங்கிறது என்னன்னா ஆக்சுவல் இன்கம் தான் which can be spent on consumption by individuals and families. So disposable income நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்னா PI minus direct taxes. இதில் அதர் கன்சம்ஷன் அப்ரோச்சில் இதை சொல்லணும்னா DA is equal to consumption expenditures plus savings. Question number 12. Which of the following is included in Indian GDP? The correct answer is option A, an apple produced in Kashmir. So GDP of India வந்து it includes only the market value of goods and services which are produced in India. ஒரு எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆப்பிள்ஸ் விச் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் காஷ்மீரை வந்து நம்ம ஜிடிபியில் இன்க்ளூட் பண்ணலாம், ஏன்னா காஷ்மீர் இந்தியாவில் இருக்குது. இதே போல் கலிஃபோர்னியாவில் இருக்க ஆப்பிள் சப்போஸ் இந்தியாவில் சேல் ஆச்சுன்னா அதை நம்ம இந்தியன் ஜிடிபியில் கால்குலேட் பண்ண முடியாது, ஏன்னா கலிஃபோர்னியா அதோட அந்த ப்ராடக்ட் வெளியில் அந்த ப்ராடக்ட் உருவாகிற இடம் வந்து இந்தியாவில் இல்லை. ஸோ தட் cannot be included in Indian GDP. Question number 13. Which of the following statement about GDP during a time period is incorrect? The GDP of a country measures the market value of goods and services produced only during the specified time period. The goods and services produced in earlier periods are also taken in account. The correct answer is option B. The statement 2 alone is incorrect. ஒரு நாட்டோட ஜிடிபி அந்த நாட்டோட மார்க்கெட் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் which are produced only during that specified time period மட்டும்தான். இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஏர்லியர் பீரியட்ஸில் ப்ரொடியூஸ் ஆகிருந்தால் அதை நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். அதாவது ஒரு இயர்க்கான ஒரு இயர்னு நம்ம மென்ஷன் பண்ணுறதுல தான். இப்போ சப்போஸ் ஜிடிபி ஆஃப் 2018னா 2018ஓட மார்க்கெட் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மட்டும்தான் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். பைசைக்கிள் which is produced in 2017 will not be included in the GDP measure for the year 2018. Question number 14. The GDP of country is measured annually, quarterly, half-yearly. The correct answer is option B, 1 and 2. இந்தியாவில் ஜிடிபி போத் ஆனுவலாகவும் இல்லைனா குவார்ட்டர்லியாகவும் மெஷர் பண்ணப்படுது. ஆனுவல் ஜிடிபி ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு எப்படி மென்ஷன் பண்ணுறோன்னா சப்போஸ் ஏப்ரல்லேருந்து 2017 ஏப்ரல்லேருந்து மார்ச் 31, 2018 வரைக்கும் இதை வந்து நம்ம 2017 to 18 அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். Question number 15. Match the following. First quarter October, November, December. Second quarter January, February, March. Third quarter July, August, September. Fourth quarter April, May and June. And the correct answer is option C. First quarter April, May and June. Second quarter July, August, September. Third quarter October, November, December. And the fourth quarter is
ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச். ஸோ குவார்ட்டர்லி ஜிடிபி வந்து நம்ம 4 குவார்ட்டர்ஸாக பிரிக்கிறோம் இந்தியன் ஃபினான்ஷியல் இயரோட. இதில் ஃபஸ்ட்டு குவார்ட்டர் வந்து Q1 டினோட் பண்ணுறது ஏப்ரல், மே அண்ட் ஜூன். செகண்ட் குவார்ட்டர் அதாவது Q2 வந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். தேர்ட் குவார்ட்டரை Q3ன்னும் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மந்த்தை ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அண்ட் ஃபைனலி த ஃபோர்த் குவார்ட்டர் தட் இஸ் Q4 தட் இஸ் ஜான்வரி, பிப்ரவரி அண்ட் மார்ச். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் இயர் அதாவது 2017 to 18ஓட ஆனுவல் ஜிடிபி வேணும்னா that will include the goods and services produced during this financial year. And இதில் நம்ம எந்த எக்ஸ்க்ளூட் பண்ணுறோன்னா which is produced, the goods and services produced in the previous years நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம். அதே போல் ஜிடிபி ஃபார் Q2, சப்போஸ் இப்போ Q2ஓட ஜிடிபி வேணும்னா ஒன்லி goods and services produced in that Q2 அந்த மந்தில் ப்ரொடியூஸ் ஆகிறத மட்டும்தான் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். Q1ஓட goods and services ப்ரொடக்ஷனை நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். Question number 16. Which of the following is the formula to calculate GDP? The correct answer is option A, C plus I plus G plus X minus M. Gross domestic product வந்து economic health of a country represent பண்ணுது. This also represents a sum of country's production which has all purchases of goods and services used by individual firms, foreigners and the governing bodies also. இதோட மானிட்டரி வேல்யூ ஆஃப் ஃபினிஷ்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து வித்தின் அ கண்ட்ரி பார்டர் இன் அ ஸ்பெசிஃபைட் டைம் பீரியடை தான் நம்ம வந்து ஜிடிபின்னு சொல்கிறோம். அதில் ஜிடிபி இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம். Question number 17. What does the M stands in a formula for calculating GDP? The correct answer is option B, import. ஸோ ஜிடிபியோட ஃபார்முலா நம்ம வந்து சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம்னு பார்த்தோம். ஸோ இதில் சி கன்சம்ஷன், ஐ இன்வெஸ்ட்மெண்ட், ஜி கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் எக்ஸ் மைனஸ் எம்மில் எக்ஸ் வந்து எக்ஸ்போர்ட்டு, எம் வந்து இம்போர்ட். Question number 18. The modern concept of GDP was first developed by? The correct answer is option A, Simon Kuznets. மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதாவது ஜிடிபியை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணுறது சைமன் குவிஸ்னட்ஸுங்கிறவர் ஃபார் தி யூஎஸ் காங்கிரஸ் ரிப்போர்ட் இன் 1934. Question number 19. Which of the following are included in calculating GDP by income approach? Wages, rent, interest, profit. And the correct answer is option D, all the above. Income approach method வந்து looks at GDP from the perspective of earning of men and women. அதுதான் வந்து income approach மெத்தட்னு சொல்கிறோம் ஃபார் த ஜிடிபி. இந்த men and women வந்து they are involved in producing the goods and services. The income approach to measure the GDP is Y is equal to wages plus rent plus interest plus profit. இதுதான் வந்து income approach மெத்தடில் உருவாகிற ஜிடிபி. Question number 20. Which of the following are the method to calculate GDP? The correct answer is option D, all the above. 3 methods of calculating GDP வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஒன்று எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச், ஒன்று இன்கம் அப்ரோச் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் வேல்யூ ஆடட் அப்ரோச். Question number 21. Which of the following are importance of GDP? To study of economic growth, to know unequal distribution of wealth, to comparison with developed countries of the world. And the correct answer is option D, all the above statements are true. Importance of the GDP என்னென்னு பார்த்தோம்னா எக்கனாமிக் க்ரோத்தை ஸ்டடி பண்ணலாம். அதே போல் அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்தையும் நம்ம வந்து ஸ்டடி பண்ணலாம். ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அண்ட் டிஃப்ளேஷனை தெரிஞ்சுக்கலாம். அண்ட் we can compare with the developed countries of the world and we can also estimate the purchasing power and public sector. அண்ட் இது வந்து ஒரு எக்கனாமிக் பிளானிங்க்கு ஒரு பெரிய கைடாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Question number 22. Which of the following are not included in the GDP of country? The correct answer is option C, service provided by parents to their children. ஒரு நாட்டோட ஜிடிபியில் அந்த நாட்டில் உருவாகிற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் விச் ஆர் சோல்டு இன் தட் மார்க்கெட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இதில் சர்வீசஸ் ப்ரொவைடட் பை பேரண்ட்ஸ் டு தேர் சில்ட்ரன் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் இதை நம்ம ஜிடிபி கால்குலேஷனில் கொண்டு வர முடியாது. ஏன்னா இது வந்து இட் இஸ் நாட் சோல்டு இன் த மார்க்கெட். இது இந்த ப்ராடக்டை நம்ம வந்து மார்க்கெட்டில் செல் பண்ண முடியாது. அதே போல்
க்ளீன் ஏர் இதுதான் வந்து ஹெல்த்தி லைஃப்க்கு வைட்டல்னு சொல்கிறோம். இதுக்குமே வந்து ஒரு மார்க்கெட் வேல்யூ இல்லாததுனால இதையும் நம்ம ஜிடிபி கால்குலேஷனில் எடுத்துக்க முடியாது. Question number 23. Which of the following are the limitations of GDP? Several important goods and services are left out of GDP. The GDP does not tell us about the kind of life people are living. GDP measures only quantity but not quality. The correct answer is option D. All the above statements are true. ஜிடிபியோட லிமிட்டேஷன்ஸ் பார்த்தோம்னா இது வந்து வைடாக ஒரு ஸ்டேட்டோட எக்கனாமியை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணப்படுது. இது நிறைய யூஸ்ஃபுல்னஸ் இருந்தாலுமே இதில் சில லிமிட்டேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செவரல் இம்பார்ட்டன்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் லெஃப்ட் அவுட் ஆஃப் தி ஜிடிபி கால்குலேஷனில் நிறைய இம்பார்ட்டன்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து நம்ம வி ஆர் லீவிங் தட். அண்ட் ஜிடிபியில் வந்து வெறும் குவான்டிட்டியை மட்டும்தான் மெஷர் பண்ணுறோம், குவாலிட்டியை மெஷர் பண்ணுறது இல்லை. அதே போல் ஜிடிபி தட் டஸ் நாட் டெல்ஸ் அபவுட் தி வே இன்கம் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் தி கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியில் இன்கம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்குங்கிறத சொல்ல முடியாது. அதே போல் தி ஜிடிபி டஸ் நாட் டெல்ஸ் அஸ் அபவுட் தி கைண்ட் ஆஃப் லைஃப் பீப்புள் ஆர் லிவிங். பீப்புளோட லைஃப் ஸ்டாண்டர்டை ஜிடிபி மென்ஷன் பண்ணுறது இல்லை. இதெல்லாம் தான் ஜிடிபியோட லிமிட்டேஷன்ஸாக பார்க்குறோம். கொஷின் நம்பர் 24. Central Statistical Organization CSO comes under which ministry? The correct answer is option C, Ministry of Statistical Department. Central Statistical Organization CSOங்கிறது it comes under the Ministry of Statistical Department. இது வந்து டு கீப் அப் தி ரெக்கார்ட்ஸ்க்கு வந்து இந்த சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் யூஸ் ஆகுது. திஸ் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் கண்டக்டிங் அன் ஆனுவல் சர்வே ஆஃப் industries and compilation of various indexes like the index of industrial production IIP and consumer price index. இது எல்லாத்தையுமே வந்து ஆனுவல் சர்வே எடுக்கிறதுக்காகவும் ஒரு ரெக்கார்ட் கீப் அப் பண்ணுறதுக்காகவும் சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் இருக்குது. கொஷின் நம்பர் 25. Which of the following are included in primary sector? Fishing, mining, farming, cement. The correct answer is option A, 1, 2 and 3. அக்ரிகல்ச்சர் செக்டார் தான் நம்ம ப்ரைமரி செக்டார்னு சொல்கிறோம். இதில் அக்ரிகல்ச்சர் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே அண்டர்டேக் பண்ணிக்கிறோம். அதே போல் அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் அலைடு ஆக்டிவிட்டீஸான ப்ரொடக்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், அதாவது கேட்டில் ஃபார்ம், ஃபிஷ்ஷிங், மைனிங், ஃபாரஸ்ட்ரி, கார்ன், கோல் எக்ஸெட்ரா, இது எல்லாமே வந்து நம்ம ப்ரைமரி செக்டாராக இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ வித் திஸ் வில் கம்ப்ளீட் தி பார்ட் 1 வீடியோ ஆஃப் லெசன் 10. For more online study materials and online test workouts, kindly download the WinMean e-learning app from the Play Store and visit the official website of WinMean. For more details, kindly verify the description given below. Thank you.